நுளம்புகள் என்றாலே தொல்லைதான். ஆகவே இதுவரைக்கும் நுளம்புகள் இல்லாத இடங்கள் என்று சொல்லி ஒரு சில இடங்கள் மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு நாடாக கருதப்படக்கூடிய ஒரு தீவு நாடாக கருதப்படக்கூடியதான் இந்த ஐஸ்லாந்து நாடு. ஆகவே இனிமேல் இந்த ஐஸ்லாந்து நாட்டிலே வாழக்கூடிய மக்களும் நுளம்பு தொல்லையை தாங்க வேண்டி இருக்கும் என்று சொல்லித்தான் ஒரு ஆச்சரியமான செய்தி இன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இப்போது வேகமாக இடம்பெற்று வரக்கூடிய காலநிலை மாற்றங்கள், இயற்கையின் மூலமாக வரக்கூடிய இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது பல ஆச்சரியமான தகவல்களை எங்களுக்கு நாளுக்கு நாள் தந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் நுளம்புகளே இல்லாத நாடாக இடமாக அடையாளப்படுத்தப்பட்ட ஐஸ்லாந்திலே இதுவரைக்கும் 3 நுளம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக இப்போதைக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதிலே 2 பெண் நுளம்புகளும் ஒரு ஆண் நுளம்பும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக இது பற்றி இதை அடையாளம் கண்டவர் இதை பற்றி பேசுகின்ற போதும் இந்த இடத்தில் மட்டும்தான் இந்த 3 நுளம்புகள் மட்டும்தான் இப்போதைக்கு இங்கே இருக்கின்றனவா அல்லது இது வேறு இடங்களிலும் இனப்பெருக்கம் செய்திருக்கின்றனவா என்று சொல்லி இனிமேல் தான் நாங்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது புவி வெப்பமயமாதல் இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது. ஆகவே இந்த நுளம்புகள் எந்த வழியில் இந்த நாட்டுக்குள்ளே வந்திருந்தாலும் இனிமேல் இனப்பெருக்கம் செய்வதற்கு அவர்களுக்கு அங்கே வந்து காலநிலை இடம் கொடுக்க போகிறதா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக நுளம்புகள் பெருகுவதற்கு அல்லது நுளம்புகள் வசிப்பதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடியது இந்த குளிர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. குறிப்பாக அதிகமான குளிர் பிரதேசங்களில் வந்து இந்த நுளம்புகள் வந்து இனப்பெருக்கம் செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆனால் ஐஸ்லாந்து இது ஒரு குளிர் நாடாக இருந்தாலும் கூட இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றம் என்பது நுளம்புகள் இனிமேல் அங்கே பெருகுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறதா என்பதுதான் இப்போதைக்கான கேள்வியாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் பெற்ற இன்பத்தை இனிமேல் ஐஸ்லாந்து மக்களும் பெறப்போகிறார்கள். நுளம்பு தொல்லை இனிமேல் அங்கும் வரப்போகிறது.